தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறனால ஃபுட்பால் வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேச போகிற வீடியோ வந்துட்டு நம்ம குரூப் ஏ, பி, சி அண்ட் டி 4 குரூப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ குரூப் ஏ மொத்தமாக இதில் 12 குரூப் இருக்குது. நம்ம குரூப் வைஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ குரூப் ஏன்னு பார்த்துக்கிட்டோன்னா இதில் வந்துட்டு மெக்சிகோ, செக் ரிப்பப்ளிக், சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம டி கௌதம் ஃபுட்பால் அனலிஸ்ட் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். என்னன்னா இப்ப குரூப் ஏ பாத்தீங்கன்னா மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, செக் ரிப்பப்ளிக், சவுத் கொரியா இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனிங் மேட்ச் விளையாட போறாங்க. சோ அது ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச். ஏன்னா 2010லயும் வந்து மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்கா தான் விளையாண்டாங்க. சோ அதோட ரிப்பீட் இருக்கு பெரிய. ஏன்னா அப்புறம் மெக்சிகோ வேர்ல்ட் கப் தானே. மெக்சிகோ தேர்ட் ஒரு டைம் வேர்ல்ட் கப் போஸ்ட் பண்றாங்க. அங்க வந்து பீலே மரடோனா அந்த ஸ்டேடியத்துல ஜெயிச்சிருக்காங்க, மெக்சிகோ சிட்டி ஸ்டேடியத்துல. சோ ஹிஸ்டாரிக் மேட்ச் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஸோ பெரிய ஒரு ஓப்பனிங் செரமனிலாம் நல்லா இருக்க போகுது, மெக்சிகோ ஸ்டைலில் நல்லா இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 டீம்லையும் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஹோமில் சாதிக்கணுங்கிற ஒரு இது அதே ப்ரெஷராகவும் மாறலாம் டோர்னமெண்ட் போக போக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா சன் ஹியூமின்சன் அப்புறம் கேப்டனு குவாலிட்டியான ஒரு விங்கர் நிறைய யூரோப்பியன் டாப் எலிட் கிளப்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க. மேத்திக் வைட்ரா, அப்புறம் வெஸ்டாம் நிறைய, அப்புறம் இது ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க. பேர் லெவர்குசன் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு. கேப்டன் லாடிஸ்லாவ் கிரெச்சி இருக்காரு. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காலயும் பிரீமியர் லீக்கும் டாப் கிளப் கூட இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இங்க வர்றாங்க. லைல் ஃபாஸ்டர், பொர்னிலா அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ 4 டீமையும் என்னங்கிறத பார்த்துருவோம். மெக்சிகோ பாத்தீங்கன்னா பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் பிளஸ் ஹோம் அட்வான்டேஜஸ், ஹோம்ல சாதிக்கணுங்கிற ஒரு இது கண்டிப்பா மோஸ்ட் ப்ராபபிலி 70% குரூப்ல இருந்து டாப்பா வந்துருவாங்க. ஆமா, ஏன்னா ட்ரெடிஷ்னலாவே இது வந்து மெக்சிகோ வந்து இந்த 4 பேரை கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டு கப் ட்ரெடிஷ்னலாக மெக்சிகோ தான் நல்லா விளையாண்டுருக்கு. 4 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது சவுத் கொரியா, செக் ரிப்பப்ளிக் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணும்போது மெக்சிகோ பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு 4 டீம்ல இந்த வேர்ல்டு கப்ல எல்லா வேர்ல்டு கப்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கிலர்மோ ஒச்சோவா தன்னோட 6வது வேர்ல்டு கப்ல ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. 4 வேர்ல்டு கப் விளையாண்டுருக்காரு. சோ அதுவும் அப்புறம் கோல் கீப்பிங்லாம் பாத்தீங்கன்னா கடைசி 2-3 வேர்ல்டு கப்ல பெனால்டி சேவ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, எந்த மாற்றமுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டூல கிரேட்டஸ்ட் கோல்கீப்பர்ல கண்டிப்பா அவர் கண்ட்ரி கிளப்புக்கு சொல்ல முடியாது, கண்ட்ரிக்கு சரியான ஒரு இது. அந்த கண்ட்ரியில அதுவும் இல்லாம வேர்ல்டு லெவல்லையும் வந்து வேர்ல்டு கிளாஸ் கோல் கீப்பர் தான் அவரு. ஸோ நிறைய குரூஷியலான சேவ்ஸ் எல்லாம் வந்து மெக்சிகோக்கு ஒரு பண்ணியிருக்காரு. 6th வேர்ல்டு கப் ஆடுறாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி கூட வந்துட்டு இவர் 6வது வேர்ல்டு கப் மெக்சிகோ ரெப்ரசென்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2016-10 டீம்ல இருந்தாரு, ஆனா விளையாடல. 14, 18, 22, 26 விளையாட போறாரு. ஸோ அதான் ஒரே டிஃபரன்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ கிக் டேக்கர்ஸ், இது செட் பீஸ் நல்ல பிளேயர்ஸ், அது போக ட்ரிப்ளர்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க மெக்சிகோல. ரால் ஹிமெனஸ் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு, லூகஸ் சாவேஸ் ஃப்ரீ கிக் டேக்கர் இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இது செக் ரிப்பப்ளிக் சொன்ன மாதிரி விளாடிஸ்லாவ் கிரெஸ்டி இருக்காரு. அதுக்கப்புறம் தாமஸ் சோசைஸ் இருக்காரு, வெஸ்டாம் பழைய பிளேயர், நல்ல ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் விளையாடக்கூடிய ஆளு. அதுக்கப்புறம் விளாடிமிர் கூஃபால் ரைட் பேக்கர் இருக்காரு. அப்புறம் பேர்லோசின் ஸ்ட்ரைக்கர்லாம் ரொம்ப யூரோலாம் நெதர்லாண்ட்ஸ்ல ஜெயிச்சாங்க, 3-2 ஜெயிச்சாங்க. செக் ரிப்பப்ளிக்கும் அப்புறம் வேர்ல்டு கப்ல கொஞ்சம் குவாலிஃபைஸ்லாம் இது பண்ணி வந்தாங்க. பட் நிறைய மேட்சஸ் விளையாடுறதே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸா வரலாம். பட் கோச்சிங் சைட்ல தான் யாரும் ஃபேமஸான ஆளுகள் அவ்வளோக்கா செக்கை எடுத்தது இல்லை. பட் அவங்க ஹிஸ்டாரிக்கா 2 இது வச்சிருக்காங்க. 1938லயும் 1962லயும் வேர்ல்டு கப் ஃபைனல் செக்கோஸ்லோவாக்கியாவா போயிருக்காங்க, செக் ரிப்பப்ளிக் பிளஸ் ஸ்லோவாக்கியாவா போயிருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்காவா இருக்கு. அவங்க வந்து எவ்வளவு மேபி ரவுண்ட் ஆஃப் 32-16 அளவுக்கு ஒரு கேப்பபிளான டீமா இருக்காங்க. நம்ம செக் ரிப்பப்ளிக்ல வந்துட்டு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பிளேயர்னா பீட்டர் செக். அவர் தான் வந்து கோல் கீப்பர். பீட்டர் செக் அது கோல் கீப்பிங் செல்சிக்கும் 2006 இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சவுத் கொரியா எடுப்போம். சன்னுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி லாஸ்ட் வேர்ல்டு கப்பா இருக்கும். சன்னுக்காக அவங்க விளையாண்டாலும் விளையாடலாம். அப்புறம் செகண்ட் கேங்கில்லி அவங்க இருக்காங்க. அப்புறம் வுல்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கிம் மின் ஜே இருக்காரு, பயர்ன் முனிச் டிஃபெண்டர் இருக்காரு. இப்போ என்னன்னா சவுத் கொரியாவோட மெயின் இஷ்யூஸ் என்னன்னா பாசிங் அவ்வளோ ரிதமா இருக்காது. ஒரு என்ன சொல்ற கொஞ்ச நேரம் ஹோல்டிங் பொசிஷன் எப்போ ஹோல்ட் பண்ணும், எப்போ ஃபாஸ்ட்
ஸ்பீட் ஆஃப் த அட்டாக் மாத்தணும், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்காது. அவங்ககிட்ட அந்த பேஸ் எல்லாம் இருக்குது, பேஸ் இருக்கு, ஹெட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கம்மி தான், கிராசிங் நல்லா இருக்கும். ஆனா கிராசிங் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு போன வேர்ல்டு கப்ல சவுத் கொரியா கானா மேட்ச்ல கடைசி 10 மினிட்ஸ்ல 25 கிராசஸ் போட்டிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா 4-5 தான் வரும், பட் 25 கிராசஸ். ஏன்னா ஃபுல்லுமே ஆனா அது ஹெட்டிங் பண்ற கால் இல்ல, அதான பிரச்சனை. அதான பிரச்சனையா இருக்கு. நேச்சுரலாவே ஜப்பான் சவுத் கொரியன்ஸ்ல அவ்வளவு ஹைட் கிடையாது. இது பில்டா இருக்காங்க, பட் ஹைட் கிடையாது. மேபி ஒரு மீடியமான கிராஸ் போட்டா நல்லா ஒரு யூரோப்பியன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் கம்பேர் பிசிக்குமே அந்த அளவு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்க அத்லெட்டிக்கா இருக்காங்க எல்லாருமே சவுத் கொரியன்ஸ்ல. ஃபைனலா சவுத் ஆப்பிரிக்கா வந்து சொன்ன மாதிரி 2010க்கு அப்புறம் இப்பதான் விளையாடுறாங்க. 2010ல பிரான்ஸ் ஜெயிச்சாங்க. ஏன்னா பிரான்ஸ் அது வேற பிரச்சனை, டிசிப்ளினரி இஷ்யூ ஆயிருச்சு. அது போக பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஆப்கான் மட்டும் தான் விளையாண்டுருக்காங்க. அது ஆப்கான் ஃப்ரெண்ட்லிஸ் அதுதான் விளையாண்டுருக்காங்க. வேர்ல்டு கப் தொடர்ந்து ஒரு 16 இயர்ஸா இல்ல. அது ஒரு மேஜர் செட்பேக்கா ஆரம்பிது. மேபி ஏதோ ஒரு டீம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இப்ப இந்த டீமோட ரேங்கிங் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் ஃபர்ஸ்ட் வருவா, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யார் வரக்கான வாய்ப்பு? மெக்சிகோ, செக் ரிபப்ளிக், சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்பெக்டட். இது மேபி இந்த குரூப்ல இருந்து தேர்ட் பிளேஸ் பெஸ்டா ஒரு டீம் போலாம். ஓகே, இப்ப சவுத் கொரியா வந்து செகண்ட் போறதுக்கான வாய்ப்பு இல்லையா? செக் ரிபப்ளிக் பிரஸ் பண்றாங்க. செக் மேல ஒரு 2 மேட்ச் டிரா பண்ணும். அவங்க 2 மேட்ச் டிரா, ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். ரொம்ப டஃப்பான வேலை 3 மேட்ச்ல இது பண்றங்கிறது. செக் ரிபப்ளிக் நல்லா இருக்காங்க. சம்டைம்ஸ் திடீர்னு ஆடுவாங்க. யூரோப்பியன் டீம்ஸ் இல்லையா, நம்ம ஏசியன்ஸ் இது சொல்லவே முடியாது. எனக்கு என்னமோ செக் ரிபப்ளிக்கும் சவுத் கொரியாவுக்கும் பெரிய அந்த அளவு பெரிய செக் ரிபப்ளிக் அந்த அளவு நல்லா, ஐ மீன் சவுத் கொரியா கிட்டத்தட்ட ஈக்குவலான டீம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து மெக்சிகோ, செக் ரிபப்ளிக், அப்புறம் வந்து சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம குரூப் 2க்கு போவோம். குரூப் பின்னு எடுத்தோம்னா சுவிட்சர்லாண்டு, கனடா, பாஸ்னியா, அப்புறம் வந்து கத்தார், 4 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைசிங், ஒரு டிஃப்ரெண்டான ஃபேக்டரா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 யூரோப்பியன் டீம், ஒரு ஏஷியன், ஒரு நார்த் அமெரிக்கன் டீம் ஹோஸ்டா இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா கனடா எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்ச் விளையாடுறாங்க. இது என்னன்னா அவங்க நாட்டிலே விளையாடுறாங்க. பட் அந்த இதே டிராவலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் டிராவல் பண்றாங்க. ஒன்னு. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கனடா ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா முக்கியமான பிளேயர் அல்ஃபான்ஸ் டேவிஸ் இன்ஜுரியில இருக்காரு. அச்சுச்சோ, அல்ஃபோன்சா டேவிஸ் தானே ஸ்டார் பிளேயர், ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் பேக் வேற அவரு. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜோனத்தன் டேவிட் இருக்கார், ஸ்ட்ரைக்கர். இட்டாலியன் சீரீஸ்ல விளையாடுறாரு. புச்சனான் வந்துட்டு அதே மாதிரி வேற ஒரு பிளேயர் வந்துட்டு யாரு, அவ்வளவுதான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் அவ்வளவுதான். சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய இது இருக்கு. ஏன்னா இப்ப என்னன்னா அவங்க அவ்வளோக்கா வேர்ல்டு கப்ஸ் விளையாண்டது இல்ல. 1980s அப்புறம் போன டைம் தான் 22 ஆடுறாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன். சோ பெருசா அவங்க ஒன்னும் இது பண்ணல. சோ இவங்க வந்து இப்ப என்ன சொல்றது, அவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. ஹோம் அட்வான்டேஜ் மட்டும்தான். ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அவங்க கண்ட்ரி என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாதிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. மெக்சிகோ மாதிரி ரொம்ப வருஷம் விளையாண்டு சாதிக்கணுங்கிற ஒரு இது கிடையாது. சோ அந்த ப்ரெஷர் இல்ல. சோ கோச்சஸோட கையில ஒரு சைட் பார்ட் முக்கியமா இருக்கு. அப்புறம் சுவிட்சர்லாந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஆப்போனன்ட். பாஸ்னியா வந்து இத்தாலி ஜெயிச்சு வர்றாங்க. அதுவும் ரொம்ப எப்படி ஆடுவாங்கிறது அப் அண்ட் டவுன் இருக்கு. பட் இட்டாலி ஜெயிச்சாலும் இட்டாலி வந்துட்டு இந்த மாதிரி வேர்ல்டு கப்ல எல்லாம் அவங்க ஆட மாட்டாங்க. யூரோஸ்ல மட்டும் ஆடினா போதும்னு நினைச்சுக்கிறாங்களா என்னமோ. கடைசி ஒரு 3 வேர்ல்டு கப்பா குவாலிஃபை ஆகல. கர்ஸ் மாதிரி அது குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதான் ஒரு காமெடியே இல்ல. அது கடைசி வரைக்கும் வர்றாங்க. அது என்னன்னா அந்த மேட்ச்ல ரெட் கார்டு ஆயிருச்சு ஃபர்ஸ்ட்லே. அப்புறம் ஈக்குவலைஸ் பண்ணி பெனால்டில ஜெயிச்சிட்டாங்க. சரி, பிளே ஆஃப் போய் வரக்கு இல்ல, நிறைய இட்டாலி எல்லாம் டைரக்டா குவாலிஃபை ஆக வேண்டிய டீம் பிளே ஆஃப்லயும் ஆடி வரல முடியலங்கும் போது அதுதான் அந்த பரிதாப நிலையை காமிக்குது. இட்டாலியோட நல்ல பிளேயர்ஸ் வச்சிருப்பானுங்க, ஆனா உள்ள வர மாட்டானுங்க. அதான் எனக்கு காமெடியே. இப்ப பாத்தீங்கன்னா கனடா அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு மிக்ஸ்டா இருக்காங்க. செகண்டா சுவிட்சர்லாந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சூப்பர் டீமா இருக்காங்க. ஆமா, நல்ல டீம் இருக்காரு. அப்புறம் வந்து சாக்காவோட இருக்காரு. இப்ப பிரீலம்போ பாத்தீங்கன்னா எஸ்டா டினை பண்ணிருந்தாங்க. ஓகே ஆயி திருப்பி யூஎஸ் போயிட்டாரு. அப்புறம் ஒரு ஃபன்னியான ஃபேக்டர் என்ன, அவங்க சாண்டியோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பால் வந்து லாங்கா அடிச்சிட்டாங்கன்னா அங்க போய் எடுக்க முடியாது. ஏன்னா அங்க பாம்பு இருக்கு. ஒரு ஃபன்னியான ஃபேக்ட், இது தெரிஞ்சுக்கோங்க.
ரொம்ப ஃபுட்பால் டீப்பா இருக்கிறவங்க தான் அது. அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வேற ஏதாவது இடத்துல பிராக்டிஸ் இது கொடுங்க, நாங்க பால் அடிச்சா எடுக்கவே முடியல, இல்ல பாம்புலையாச்சும் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சுவிட்சர்லாந்து குரூப்பை டாப் பண்ணுவாங்க. அது கிரானிட் சக்கான ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் நல்ல அப்புறம் கோல் கீப்பிங்லயும் பொருசியா டாட்மண்ட் கிரெகர் கோபல் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு டீமா இருக்காங்க. பாசிங்கும் டீசெண்டா பண்ணுவாங்க. ஸ்பீடும் அவ்வளோக்கா இருக்காது, பட் த்ரூ பாசஸ் கூட போடக்கூடிய ஆள் இருக்காங்க. ஷக்கீரி இவங்க நல்லா எல்லாம் உயரமான ஆட்கள் வேற, அவங்க ஹெட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல ஷக்கீரின்னு ஒருத்தர் இருந்தாரு, குவாலிட்டியா வந்து ரைட் விங்ல ஆடக்கூடிய பிளே. இப்ப இல்ல, இப்ப ஏஜ் ஃபேக்டர்னால எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் மெயினா இருக்கு. நல்ல பிளேயர், அந்த மெஸ்ஸி மாதிரியே அந்த ட்ரிபிளிங் அதெல்லாம் லைட்டா பண்ணுவாரு. இல்ல த்ரூ பாஸ் கிராஸ் எல்லாம் நிறைய அப்செட் மேட்சஸ்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப லாஸ்ட் வேர்ல்ட் கப்ஸ்லாம் வந்து ஷக்கீரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்லா பண்றாங்க. அப்புறம் வேர்ல்ட் கப் ஹேட்ரிக் போட்டுருக்காரு 14ல. ஹோண்டுரஸ் மேல ஹேட்ரிக்லாம் போட்டுருக்காரு. அப்புறம் பாஸ்னியா பாத்துட்டீங்கன்னா இது எடின் ஜிக்கோக்காகவே விளையாடுவாங்க. எடின் ஜிக்கோவோட லாஸ்ட் ஆமா எடின் ஜிக்கோ ரொம்ப வருஷம் வேர்ல்ட் கப் ஆனு நினைச்சிட்டு இருக்காரு. இப்பதான் வந்திருக்காரு வேர்ல்ட் கப்க்குள்ள. 14ல ஒரு நல்ல டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து நாக் அவுட் போகணுங்கிற ஒரு ஆம்பிஷனோட வர்றாங்க. சோ அப்ப என்னன்னா கண்டிப்பா வந்து இது பாஸ்னியாவும் வந்து டஃபா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது எந்த டவுட்டுமே இல்ல. அப்புறம் லெஃப்ட் விங்லயும் ரைட் விங்லயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளேயர்ஸ் பேர் அவ்வளோக்கா ஃபெமிலியர் இல்ல, பட் நல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க. டிஃபென்சிவ் மேபி வீக்னஸா இருக்கலாம். டிஃபென்சிவ் அண்ட் கோல் கீப்பிங் மேபி வீக்னஸா இருக்கலாம். மிட்ஃபீல்டு அந்த அளவுக்கு இல்ல, டிஃபென்ஸ் ஓகே, பட் அட்டாக் தான் உங்ககிட்ட நல்ல நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க. ஜெக்கோ குறிப்பா சொன்னா ஃபர்ஸ்ட் ஜெக்கோ இருக்காரு, அப்புறம் ஹாரிஸ் டபகோவிக் இருக்காரு, அப்புறம் பிஎஸ்வில வந்துட்டு பேர்லாம் கொஞ்சம் வாயில் நுழைய மாட்டேங்குது, எஸ்பீர் பஜாக் ட்ரெக் விக் அந்த மாதிரி ஏதோ பேர் வச்சிருக்காரு பிஎஸ்வி. அவர் வந்து நெதர்லாண்டில் டாப் கிளப் அவர் பிஎஸ்வி. ஸோ இந்த மாதிரி அட்டாக் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பட் மிட்ஃபீல்டும் டிஃபென்ஸும் தான் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கு பாஸ்னியா கம்பேர் பண்ணும்போது. அடுத்து நம்ம கத்தார் போவோம். கத்தார் வந்து நார்மலாகவே ஏஷியாவில் ஒரு பெரிய டீமாக இருக்கு. ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் 1. ரெண்டாவது அக்ரம் அஃபீஃப்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அக்ரம் அஃபீஃப் வந்து ரொம்ப முக்கியமான க்ளீ பிளேயர். அப்புறம் என்னன்னா இப்பதான் வந்து மெரிட்டா வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆறாங்க. போன டைம் தான் கத்தார் ஹோஸ்ட் பண்ணனால குவாலிஃபை இருக்காங்க. அவ்வளவு வேர்ல்டு கப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா நல்ல ஃப்ரெண்டிஸா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னும் பெரிய இது இல்ல. மேபி சர்ப்ரைசஸ் கொடுக்கலாம். இது யாருக்கு பாஸ்னியா மேலயோ இல்ல கனடா மேலயோ சர்ப்ரைசஸ் கொடுக்கலாம். பட் இது என்னன்னா எனக்கு என்னமோ போன வேர்ல்டு கப் மாதிரியே தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு கத்தாரோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமாலாம் தெரியல. நிஜமா கத்தார் வந்து 4th பிளேஸ் தான். அது வந்து என்னன்னா என்ன சொல்றது, அதே மாதிரி சவுத் கொரியா மாதிரி தான், பாசிங் எப்பவுமே அவ்வளோக்கா இல்ல. இது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டா கொஞ்சம் ஹோல்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். பெரிய லெவல்ல கூட எல்லாம் ஆடும்போது நான் பாத்திருக்கேன். ஆக்சுவலா கத்தார் வந்துட்டு பயங்கரமான டீம் மாதிரி ஆடுவாங்க, ஒரு பெரிய எலைட் டீம் மாதிரி ஆடுவாங்க. ஆனா நிஜமாவே வந்து யூரோப்பியன் கிளப்ஸ்க்குலாம் ஆடும்போது அவங்களோட இது என்ன அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிடும். பட் இந்தியா கூட ஆடும்போது ரொம்ப டாமினண்டா இருக்கும். ஏன்னா இந்தியன் டீம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட். இந்தியா கூட ஆடினாலும் எதுவுமே சொல்ல முடியாது, அது வேற ஸ்டோரி. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரேங்கிங் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து வருவாங்க, செகண்ட் பாஸ்னியா, தேர்ட் கனடா, ஃபோர்த் கத்தார் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த குரூப்ல இருந்து டாப் 2 டீம்ஸ் தான் குவாலிஃபை பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேர்ட் டீமுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். மேபி நான் கனடா செகண்ட் வரும்னு நினைச்சேன், பட் நீங்க பாஸ்னியா செகண்ட் போட்டிருக்கீங்க. பட் ஓகே, அல்ஃபான்சோ டேவிஸ் வந்து விளையாட வரான் என்னன்றது தெரியல, இன்ஜுரி. ஏன்னா வேர்ல்டு கிளாஸ் லெஃப்ட் பேக் வேற, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் பேக்னு கூட நம்ம சொல்லலாம். நூனோ மெண்டிஸ்க்கு அடுத்து அல்ஃபான்சோ டேவிஸ் சொல்லலாம். அல்ஃபான்சோ டேவிஸ் கூட ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம பார்சலோனா மெஸ்ஸி ஆடும்போதே வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஒரு டீம்ல இருந்தவர். இவர் 8-2 ஜெயிச்சாங்க. அதுல இவர் தண்ணி காட்டினாரு, அந்த சைடு ரைட் பேக்கையே தண்ணி காட்டினாரு. அவரு ஒரு உள்ள பூந்து ஃப்ரண்ட்ல விட்டு ஆட்டினாரு. அதுக்கப்புறம் ரிகவரி இருக்கும். ஃபுல் ஃபிட்டா இருந்தா கிட்டத்தட்ட ஆஃப் இடையில முன்னாடி இருந்து லாங்கா வர பால அட்டாக்கருக்கு முன்னாடி போய் எடுத்துருவாரு. அந்த ரோட் ரன்னர் ஸ்பீடு கார்ட்டூன்ல பாத்துருப்பீங்க, அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு பிளேயர். ஆமா. அதனால சரி, ஓகே, நம்ம இந்த குரூப் முடிச்சிருவோம். சுவிட்சர்லாந்து, போஸ்னியா, கனடா அண்ட் கத்தார். இப்போ 3வது சி குரூப்புக்கு நம்ம போவோம். இப்போ சி குரூப் எடுத்துக்கிட்டோம், பிரேசில், மொராக்கோ, ஸ்காட்லாந்து அண்ட் ஹைட்டி. இதான் வந்து சி குரூப்பு. ஸோ பிரேசில் நம்ம இப்போதான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் வந்து ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ இப்போ இந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்போதான் வந்து ஒரு வேர்ல்டு கப்பே ரியாலிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. நம்ம இப்ப பார்த்த டீம்ஸ்லாம் இது பிரேசில் வந்து எல்லா வேர்ல்டு கப்லயும் விளையாட்டு இருக்காங்க. ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயம், நெய்மார் ஃபேக்டர் வருது, எல்லாமே வருது. பிரேசில் மோஸ்ட் ப்ராபபிலி டாப் பண்ணுவாங்க. மேபி பிரேசில் ஆர் மொராக்கோ சப்போஸ், ஏன்னா மொராக்கோ ஈக்குவலா விளையாடுறாங்க, அதை தாண்டி வந்தா மொராக்கோ ஃபர்ஸ்ட் வருவாங்க.
மொராக்கோ வந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப்போட இந்த வேர்ல்ட் கப் டீம் இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் பெட்டரா இருக்கு. கோச் யூரோப்பியன் கோச் போட்டிருக்காங்க. எஃபோர்ட், ஏன்னா ஆப்பிரிக்கன் ஃபைனல்ல ஆன ஒரு விஷயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி மறக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை ஃபர்கெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போகுது பிரேசிலுக்கு, நெய்மார் இல்லாத ஃபேக்டர் அது ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து எப்படி ஜெயிச்சு வந்தாங்க தெரியுமா? கடைசி 2 நிமிஷத்துல 2 கோல். ஸ்காட் மெக்டாமினை வந்து பைசைக்கிள் அடிச்சு டென்மார்க் மேல குவாலிஃபை ஆனாங்க. அந்த பைசைக்கிள் கிக்க வந்து அவங்களோட கரன்சிலேயே கொண்டு வந்தாங்க, 20 யூரோ கரன்சில. அந்த மாதிரி ஸ்காட் மெக்டாமினை பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அது போக வெல் பிசிக்டு பிளேயர்ஸ், ஜான் மெக்கின், ஸ்காட் மெக்டாமினை, எல்லா டிஃப்ரெண்ட் கிளப்ஸ்லயும் விளையாடக்கூடிய சூப்பர் பிளேயர். பட் கிளைமேட்டிக் ஃபேக்டர் பெரிய அஃபெக்ட் ஆக போகுது ஸ்காட்லாண்டுக்கு. அதுதான் ஒரு இதா இருக்கு. ஆனா ஹைட்டியே வந்து நான் பாராட்டியே ஆகணும் அந்த குரூப்ல. ஏன்னா 4 வருஷமா கண்ட்ரி நிஜமாவே ஹைட்டி வந்துட்டு நானே வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஹைட்டில வந்து எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்கா என்னென்ன இருக்குமோ எதுவுமே இல்லை. மக்கள்கிட்ட வந்து வாழ்வாதாரம் எதுவும் இல்லை, கேங்கு கன்னு இதுதான் இருக்குது. அங்க வந்து கவர்மெண்டே கிடையாது. எர்த்குவேக் வேற, கவர்மெண்டே கிடையாது. கவர்மெண்ட்டையும் அந்த கேங் வார்ஸ் பண்ணி கவர்மெண்டே கவுத்திட்டாங்க. இப்ப அங்க நிறைய வெளிநாட்டுல இருந்து ஆர்மி எல்லாம் வந்து எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்டு இருக்கு. அந்த அளவு இருக்கு அவங்க நாடு. பட் இருந்தாலும் வேர்ல்டு கப் குவாலிஃபை இருக்காங்க. ரொம்ப ரெண்டாவது என்னன்னா, அவங்க இந்த கடைசி 4 வருஷமா அவங்க கண்ட்ரில ஹோம் மேட்சே விளையாண்டது இல்ல. அதையும் தாண்டி நார்த் அமெரிக்கன் குவாலிஃபைஸ்ல கோஸ்டாரிக்கா, ஹொண்டுரஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. கோஸ்டாரிக்கா எல்லாம் பழைய எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய நல்ல டீம் ஆக்சுவலா. கெய்லர் நவாஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பிரையன் ரூயிஸ் தான் இருந்த பிளேயர்ஸ். சோ ஹைட்டியை பாராட்டி ஆகணும். பட் வேர்ல்டு கப்ல 52 வருஷம் கழிச்சு வர்றாங்க. வேர்ல்டு கப்ல சாதிக்கணுங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னன்னா ரொம்ப டஃப்பான குரூப்ல போயிட்டாங்க பாவம். டிரா அப்படி அமைஞ்சிருச்சு, லக் அமையல. ஸோ ஹைட்டி. ஆனா அவங்க நியூசிலாந்து கூட 4-0 ஜெயிச்சது வந்து வேற லெவல். நியூசிலாந்துங்கிறது ஒரு 85th டீம். பட் 1-0, 2-0, 1-1, 2-2 கூட ஒரு டீசென்டான 4-0 ஜெயிக்கிறதுக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு மேட்சை டிரா பண்ணுவாங்களா ஸ்காட்லாந்து மேலையா, இல்ல பிரேசில் மேல கஷ்டம், மொரோக்கோ மேலையாங்கிறது டிரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேங்கிங் பாத்தீங்கன்னா என்னன்னா எந்த மாதிரி சொல்லலாம், பிரேசில் ஆர் மொரோக்கோன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ப்ராபபிலி பிரேசில். செகண்ட் வந்து ஈவன் செகண்ட் சான்சஸ் இருக்கு, மொரோக்கோ ஸ்காட்லாண்டும் வாய்ப்பு இருக்கு. சோ செகண்ட் மொரோக்கோ மோஸ்ட் ப்ராபபிலி, அப்புறம் ஸ்காட்லாந்து, 4th ஹைட்டி. இந்த குரூப்ல இருந்து 3 டீமும் குவாலிஃபை ஆகான்னு நம்புறேன். ஏன்னா அதுதான் ஃபேக்டர்ஸ். சப்போஸ் இந்த டீம்ஸ் லைக் ஹைட்டி, குரசாவோ, ஜார்டன் ஆர் புதுசா உஸ்பெகிஸ்தான் ஏதோ ஒரு டீம் வந்து தேர்டா பெஸ்ட் பிளேஸா வந்துட்டாங்கன்னா அதை விட ஹிஸ்டாரிக் பெர்ஃபார்மன்ஸ் வேற எதுவுமே இருக்காது. ஹைட்டி சப்போஸ் ஸ்காட்லாண்ட 3 மேட்சுமே 2 டிரா பண்ணி சப்போஸ் ஒரு ஏசியன் டீமோ இல்ல ஆப்பிரிக்கன் டீமோ வந்தா பெட்டரா இருக்கும். தேர்ட் பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், மொரல் பூஸ்டா இருக்கும், நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டோம் அப்படின்ட்டு. சோ அத வந்து அவங்க கண்ட்ரீஸ்ல வந்து ஃபுட்பால் டெவலப் பண்றதுக்கு இனிமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். நம்ம 4th குரூப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், டர்க்கி, பராகுவே அண்ட் ஆஸ்திரேலியா. இதுதான் வந்து 4th குரூப் அண்ட் ஃபைனல் குரூப் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஹாஸ்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நார்மலாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் புலிசிச்சு இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ஹெட் கோச்சும் பார்த்தோம்னா ஒரு அர்ஜென்டினாக்காரர்னு நினைக்கிறேன், பொச்சிட்டினோ. அவர் அர்ஜென்டினா தானே? ஒரு ஸ்ட்ராங் டாக்டிஷியன் கிடையாது. நிறைய மேட்ச் பெரிய லெவல்ல ஒன்றும் பண்ணல. யூரோப்ல நிறைய நாள் இருந்திருக்காரு, அவ்வளோக்கா ஒரு ஸ்ட்ராங் டாக்டிஷியன் கிடையாது. ஸோ இப்போ இந்த 4 குரூப்பையும் பார்த்துருவோம், 4 டீமையும் பார்த்துருவோம். என்னன்னா டர்க்கி, யூஎஸ்ஏ, பராகுவே, ஆஸ்திரேலியா. டர்க்கி 24 இயர்ஸ் கழிச்சு வர்றாங்க. பராகுவே 16 இயர்ஸ் கழிச்சு வர்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஸ்வலா எல்லா வேர்ல்டு கப்பும் குவாலிஃபை, ஏன்னா ஏஷியன் குவாலிஃபை சினாரியோ பொறுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ ஸ்டாண்ட் பையா வந்து ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா குவாலிஃபை ஆயிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டர்க்கி ஏஷியன் டீம் தான், ஆனா அவங்க யூரோப்ல இருக்காங்க. காரணம் என்ன, 4 வருஷம் ஏஷியால இருந்தாலும் ஈஸியா குவாலிஃபை ஆயிருவாங்க. பட் சாம்பியன்ஸ் லீக் விளையாடணுக்காகவே அவங்க யூரோப்ல இருக்காங்க. ஓகேவா? சோ அதான் டிஃபரன்ஸ். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஆதா கூலர் குவாலிட்டியான ரியல் மேட்ரிட் பிளேயர், அப்புறம் இன்டர் மிலான் யாரு, ஆதா கூலர், அப்புறம் வந்து ஜுவென்டஸ்ல கெனான் இல்டிஸ் லெஃப்ட் விங்கர் இருக்காரு. கலானோ இன்டர் மிலான்ல வந்து ஹக்கீம் ஹல்கான் கல்ஹனாவ். இது நேம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, ப்ரொனன்சியேஷன். ஆல்பியன்ல ஃபெர்டி கார்டியாவோ லெஃப்ட் பேக்ல இருக்காரு. சோ நல்ல டீம் அசெம்பிள் பண்ணிருக்காங்க, ஸ்பீடும் இருக்கு, த்ரூ பாசஸ் போடுறதுக்கு
ஆடா குலர் இருக்காரு, நல்ல ஒரு டீம் அசம்பிள் பண்ணிருக்காங்க. டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டர்க்கி இவ்வளவு வருஷம் கழிச்சு குரூப் ஒரு லக்கா அமைஞ்சிருக்கு. எல்லா டீம்ஸும் கம்பேர் பண்ணும்போது டர்க்கி வந்து ஸ்டார் பிளேயர் எல்லா இதுலயும் இருக்காங்க. விங், ஃபார்வர்டு, மிட்ஃபீல்ட், ஃபுல் பேக்ல எல்லாமே இருக்காங்க. ஆமா. டர்க்கி டாப் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பராகுவே எடுத்துப்போம். யுஎஸ்ஏ யூஎஸ்ஏ சொல்லிடலாம். யூஎஸ்ஏ என்னன்னா ஹோம் கண்ட்ரி. அப்புறம் பொருஷியா மோன்பிளாட்ஸ்ல இருக்காரு. ஃபாரின் பால்கோன் மொனாக்கோல ஆடுறாரு. ஃபாரின் பாலகோன் அவரு பாலகோன். இந்த மாதிரி என்னன்னா 4 ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருமே வந்து ஸ்ட்ரைக்கர், மிட்ஃபீல்டுக்குள்ளேயே வந்து 4 பேர் வந்து லெஃப்ட் பேக்ல ஃபுல்ஹாம் பிளேயர் இருக்காரு, ராபின்சன் இருக்காரு. அப்புறம் டிம்ப்ரீம், ஜொனத்தன் வியா இவங்கலாம் இருக்காங்க. சோ இப்போ என்னன்னா கோல் கீப்பிங் கொஞ்சம் வீக் ஆகுது யுஎஸ்ஏக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சென்டர் பேக், ரைட் பேக் பிரேசில் மாதிரி கொஞ்சம் வருது. அப்புறம் கோச்சிங் அவ்வளோக்கா இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. லெஃப்ட் விங்கர் ஸ்ட்ரைக்கர்ல ஓகே டீசென்டான. ஆனா ஷார்ட்ஸ் நிறைய ஒரு மேட்சுக்கு லாங் ரேஞ்ச் ஷார்ட்ஸும் நிறைய எடுக்கிறாங்க. பெயிண்ட் லாங்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பிளாக் ஆகி கார்னர்ஸா தான் மாறுது. கோலா மாறுமான்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஒன்னு வந்து ஹோஸ்ட் ரொம்ப கம்மியா டிராவல் பண்றாங்க. கலிபோர்னியா டு சியாட்டில், சியாட்டில் டு கலிபோர்னியா ரொம்ப கம்மி. அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஹோம் கண்ட்ரினா அது பார்க்கதான் செய்வாங்க. நம்ம எதுவும் தப்பு இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. நேச்சுரலாவே வந்துருது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பராகுவே மலையை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இருக்கு. இப்போ வந்து பராகுவே எடுத்துட்டீங்கன்னா 16 இயர்ஸ் கழிச்சு வர்றாங்க. கொஞ்சம் வேர்ல்ட் கப் லாங்குவிட்டி இருக்கு. ரெண்டாவது வந்து ஜூலியோ என்சிசோ, அவன் பேர் ஃபேமஸா சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல. அல்மிரான் இருக்காரு. கஸ்டாவோ கோமஸ் பல்மெரஸ்ல ஆடி இருக்காரு. டைமன் பொடல்லா சவ் பாலோ டீம்ல ஆடி இருக்காரு. மிட்ஃபீல்ட் இவங்க எல்லாம் தான் ஸ்டார்ட் வர்றாங்க. சோ கிளைமேட்டிக்கா ஆடி இருக்க பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஜூலியன் என்சிசோ, அப்புறம் மிகுல் பிரைட்டன் ஆடி இருக்காரு. சோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா பிரைட்டனோட என்னன்னா ஸ்கவுட்டிங்கே வந்து சவுத் அமெரிக்கால தான் நடக்கும். முக்கியமான கண்ட்ரிஸ்னா எக்வடார், பராகுவே எல்லாம் எடுப்பாங்க, ஈவன் அர்ஜென்டினாவை தவிர. சோ அதனாலதான் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பராகுவே ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. மேபி 2 டிரா ஒரு லாஸோ அவ்வளவுதான் வரும். மேபி ஒரு வின் 2 டிரா அந்த அளவுக்கு தான் போகும். டர்க்கி எல்லாம் கஷ்டம். ஆனா சர்ப்ரைசஸ் இருக்கு, அது பார்ப்போம். ஆஸ்திரேலியா எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரியும், நான் ஏஎஃப்சி மேட்சஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நல்ல பார்த்தேன். நிஷான் வேலுப்பிள்ளை, ஸ்ரீலங்கன் தமிழ் அவரு. அப்புறம் ஈரான் கூட ஏகப்பட்ட பிளேயர்ஸ் மிக்சரா இருக்காங்க. அப்புறம் இத்தாலி பிளேயர் லெவட்டேல ஆடுறாரு. ஈரான் கூட பெயின் முனிச்சு. ஜாக்சன் எர்வின் வந்து அவங்க ஊரு இது பண்டஸ்லிகா செகண்ட் இதுல ஆடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இத்தாலி குவாலிஃபை ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு இப்ப இத்தாலியோட பிளேயர் வந்து ஆஸ்திரேலியா அங்க போயிட்டாரு. ஏன்னா குவாலிஃபை ஆகாதுன்னு தெரிஞ்சு சரி அங்கேயாச்சும் போய் வேர்ல்டு கப் விளையாண்டுலான்னு அங்க போயிட்டாரு. இல்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்துட்டு சீரியஸாவே நமக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா அவனு நல்லா விளையாடுறானு குவாலிஃபை ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாறி போறாருன்னா நிஜமாவே அவர் எவ்வளவு வெறுத்து போயிருப்பாருன்னு தெரிய வேணாம். சப்போஸ் 4 வருஷம் வெயிட் பண்ணும். ஆஸ்திரேலியா எப்பவுமே குவாலிஃபை ஆயிட்டு இருக்கோம். நம்ம ஏஎஃப்சிலயும் விளையாடலாம், ஸ்டாண்டர்ட் அப்புறம். ஆனா நிறைய மேட்சஸ் விளையாடலாம்னு யோசிச்சிருக்காரு. சோ ஆஸ்திரேலியா மாறிக்கலாம். அவங்க எப்படி வேர்ல்டு கப்பும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. 2-3 வேர்ல்டு கப் விளையாடலாம். இட்டாலியன் பிளேயர்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்க. சோ அந்த பிளான் பண்ணி வந்தாங்க. 3 வேர்ல்டு கப் உள்ளே நுழையல, சுத்தமா வேர்ல்டு கப் எட்டி கூட பார்க்க முடியாத நிலைமையில இருக்காங்க இட்டாலி. சோ இது ஆனா வருவாங்க. சோ ரேங்கிங் பண்ணி பாத்தீங்கன்னா டர்க்கி டெஃபினட்டா டாப் பண்ணிடுவாங்க, உறுதி. நோ சான்ஸ். டர்க்கி சரி ஃபார்ம். அவங்க சென்ட் ஆஃப் பார்ட்டி பாத்தீங்களா? சென்ட் ஆஃப் பார்ட்டி பஸ், அதுக்கு பின்னாடி 100 BMW கார் ரெட் கலர்ல, என்ன பெரிய லெவல் கார் இருக்கு, எஸ்கார்ட் என்னென்னமோ பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா டர்க்கி சொல்றாங்க நான் வேர்ல்டு கப் ஜெயிக்கணுங்கிற இதுல வர்றோம், அந்த அளவுக்கு ஹோப்போட இது வர்றோம், அவ்வளவு மொராலிட்டி எல்லாமே இது பண்ணி வர்றாங்க. கனடாலையும் யூஎஸ்லயும் விளையாடுறாங்க கேம்ஸ். சோ பாப்போம். மேபி அவங்க வந்து ஒரு பெரிய டீம் வந்து டர்க்கிக்கு காம்படிட்டரா இருக்கும். ரெண்டுமே ஷார்ட் அடிக்கக்கூடிய டீம் தான். சோ என்னன்னா சப்போஸ் நாக் அவுட்ல பெரிய டீம் சர்ப்ரைஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. எனக்கு பராகுவே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது ரெண்டு பேத்தையும். நல்ல ஏன்னா நான் வந்து அவங்க வந்து கோப்பா அமெரிக்கால ரொம்ப நாள் வர மாட்டாங்க. சோ அது யாரும் பார்க்கல. இல்ல ஆனா இந்த சவுத் அமெரிக்கன் டீம்ஸை வந்து ஏன் அண்டர் ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏன்னா நார்மலா வேர்ல்டு கப்னு வந்துட்டு அவங்க கேமே வேற மாதிரி இருக்கும் டோட்டலா. நீ என்னதான் வந்து யூரோப்பியன் கிளப்ஸ்ல ஆடல அப்படி இப்படின்னாலும் அவங்களோட கேம் வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாவே சவுத் அமெரிக்கால ஃபுட்பால் வந்து பயங்கர ஃபேமஸ். அதனாலேயே வந்துட்டு அந்த அவங்க வேர்ல்டு கப்னா அவங்க ஆடிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா விளையாண்டுருவாங்க. பிரேசில் பத்தியா குரோஷியா மேல நல்லா விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃப் விட்டுருவாங்க. சரி
அந்த இதுல எக்ஸ்ட்ரா டைம்ல சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா விளையாண்டாங்க, செகண்ட் ஹாஃப் 2 கோல் விட்டாங்க. அந்த ட்ரைனிங் ஃபேக்டர் முக்கியமான விஷயம். யாரை கொண்டு வரணும், சப்ஸ்டிடியூஷன் எப்ப எந்த டைம்ல மாத்தணும். கொலம்பியாவும் பாத்தீங்கன்னா அதே இது மிஸ்டேக் தான். செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து சவுத் அமெரிக்கன் டீம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா அமைய போகுது. ஈவன் பிரேசில் எடுத்தாலும் சரி, ஈவன் லோயஸ்ட் டீமான ஈக்குவடாரோ அந்த மாதிரி டீம் எடுத்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க. சரி, இப்போ ரேங்கிங் படி பார்த்தோம்னா டர்க்கி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க, ரெண்டாவது யூஎஸ்ஏ நம்ம வச்சுக்கலாம், மூணாவது பராகுவேவா ஆஸ்திரேலியா சரி ஆஸ்திரேலியா, ஃபோர்த் பராகுவேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் அவங்க டெபியூட்டன்ஸ் ப்ரெஷர், நீங்க வேர்ல்டு கப் விளையாட போனா ஆட்டோமேட்டிக்கா ஹை ப்ரெஷர். சில சின்ன பசங்க கொஞ்சம் இருக்காங்க, அது போக விளையாடாம ஒன்னு ரெண்டு அப்செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரமா நான் எந்த அப்செட்டுமே சொல்லல, சோ வாய்ப்பு இருக்கு. அது பாப்போம் பராகுவே என்ன பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு என்ன கேட்டா ஆல் 12 குரூப்ஸ்லயே இது ஒரு ஈஸியான குரூப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மத்த இப்ப 4 டிஸ்கஸ் குரூப்லயே இது ஒரு டிஃபரெண்டான குரூப்பா, ஈஸியான குரூப்பா இருக்கு. ஏன்னா பராகுவேயோட லாங்குவேஜ், போஸ்னியாவோட சாரி என்ன சொல்றது, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி டீம்ஸ் தான் இருக்கறனால. ஆனா ஆஸ்திரேலியா போன டைம் நாக் அவுட் வந்துட்டாங்க கஷ்டப்பட்டு. சோ பாப்போம் என்னங்கிறது. சரி, ஓகே. இப்போ 4 குரூப் நம்ம பேசியிருக்கோம். 4 குரூப்லயுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது செலக்ட் பண்றதுக்கு. ஸோ அடுத்த 4 குரூப் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். ஸோ அது வரைக்கும் விடைபெறுவது கபில் முருகேஷ் அண்ட் டி கௌதம்.